தீபாவளி. இந்த ஒளிமயமான பண்டிகையை நாம ஏன் கொண்டாடுகிறோம் தெரியுமா? இதன் பின்னால் 2 முக்கிய தெய்வீக கதைகள் உள்ளன. வட இந்தியாவில் இது ராமர் அயோத்தி திரும்பியதை கொண்டாடும் நாள். 14 ஆண்டுகள் வனவாசம் மற்றும் ராவணவதத்திற்கு பிறகு ராமர், சீதை மற்றும் லட்சுமணனுடன் அயோத்திக்கு திரும்பினார். தங்களோட பெயர் பெற்ற இளவரசனை வரவேற்க அயோத்தி மக்கள் தங்கள் வீடுகளில் வரிசையாக விளக்குகளை ஏற்றி நகரத்தையே ஒளிமயமாக்கினர். அந்த தீபங்களின் வரிசையே தீபாவளியானது. தென்னிந்தியாவில் இது நரகாசுரன் வதத்தை கொண்டாடும் நாள். நரகாசுரன் என்ற கொடிய அசுரன் 16,000 இளவரசிகளை சிறைபிடித்து உலகை இருளில் ஆழ்த்தினான். பகவான் கிருஷ்ணர் தன் மனைவி சத்யபாமாவின் உதவியுடன் நரகாசுரனை வதம் செய்து இளவரசிகளை மீட்டார். இறக்கும் தருவாயில் நரகாசுரன் தன் மரணத்தை மக்கள் இருளின் முடிவாகவும் ஒளியின் தொடக்கமாகவும் கொண்டாட வேண்டும் என்று வரம் கேட்டான். ஆக தீபாவளி என்பது இருளின் மீது ஒளி, தீமையின் மீது நன்மை மற்றும் அறியாமையின் மீது ஞானம் பெற்ற வெற்றியின் கொண்டாட்டமாகும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம்.